நம்ம டிமன்ஸ்ல என்னதான் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் மொத்த டிமன்ஸ்ல இது வரைக்கும் காமிக்கப்பட்டதுலேயே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யார் இருந்தா எனக்கு வெளியில பார்க்க போறோம். ஆறாவது அப்புறமட்டு டோமா. எல்லாரும் கஷ்டத்தினாலேயோ இல்ல ஒரு சூழ்நிலையால தான் டீமனா மாறுவாங்க. டோமா மட்டும் தான் பிறக்கும் போதே ஈவலா பிறந்து ஆசைப்பட்டு டீமனா மாறுது. அஞ்சாவது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் அசுரவான கியோமே ஹேமஜிமா. இவர் என்னதான் பிளைண்டா இருந்தாலும் அவரோட சென்சஸை வச்சு செம பவர்ஃபுல்லா இருப்பாரு. கொக்குஷிபா அண்ட் மூசன் பேட்டில் ஒரு பிகஸ்ட் பிளே பண்ணிருப்பாரு நம்ம ஸ்டோன் ஹாஷிரா. நாலாவது மிட்சுகாச்சி இல்லனா கொக்குஷிபோ. இவர் செம ஸ்ட்ராங்கான டீமன் அண்ட் ஆல்சோ செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரீத்திங் ஸ்டைல் யூசர். தேர்ட் பிளேஸ்ல நம்ம மூன் வாக் யூசர் கிபுட்சுஜி மூசன். இவர் தான் ஆல்மோஸ்ட் எல்லா டீமன்ஸுமே கிரியேட் பண்ணது. இவர் 1000 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட வீக்னஸ்ங்கிறது சன்லைட் தான். இவர் ப்ளூ ஸ்பைடர் லில்லிங்கிற ஃப்ளவர் மூலமா தான் பயாலஜிக்கலா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருப்பாரு. அண்ட் இவர் கொல்றதா மெயின் பிளாட்ங்கறனால ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் ஸ்ட்ராங்கர். செகண்ட் பிளேஸ்ல நம்ம டீமன் கிங் டான்ஜிரோ. நம்ம மூசன் சாகும்போது தன்னுடைய எல்லா பிளட்டையும் மெயின் டான்ஜிரோக்குள்ள செலுத்திடுவாரு. அண்ட் மூசனோட வீக்னஸ் என்ன சன்லைட்டுமே டான்ஜிரோவை பாதிக்காது. மூசனோட ஆசையான சன்னை கான்கர் பண்றத நம்ம டான்ஜிரோ மூலமா தான் மூசன் நிறைவேற்றிருப்பாரு. இவர் எதன் மூலமா கொல்ல முடியாதுங்கறனால ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் ஸ்ட்ராங்கர். ஃபைனலி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பீஸ்ட் யுரிச்சி சிருகுனி. இவருக்கு எதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா அவர் பெரிய யுரிச்சி.